நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 21 டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 3 2026. நம்ம இந்த ஒரு கோடி சேலஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,96,561 இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அரௌண்ட் 67 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, ஏன்னா மார்க்கெட் ஹாலிடேனால. இது பார்த்திங்கன்னா நான் இந்த நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நீங்கள் 1 crore ரீச் பண்ண முடியாது, நீங்கள் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா 2021 நான் சின்னதாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த வந்திருக்கேன். இதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால் நேற்றோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மள மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணேன். நான் எதுவுமே லம்சமாக பண்ணதில்லை. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1,63,237. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,93,582 இருக்குது. டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2,700 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி 50 ப்ளஸ் ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பு ப்ளஸ் மிட் கேப்பு மல்டி அசெட்டில் வந்து நான் எஸ்ஐபி மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி நான் வந்து மந்த்லி 8,000 கிட்ட அரௌண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2021 நான் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,500 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,93,000 கிட்டே இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ. மோஸ்ட்லி அலோகேஷன் எல்லாமே என்னோட லார்ஜ் கேப் தான். நெக்ஸ்ட்டு தான் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் இந்த கால் மாதிரி எதுவும் இல்லை, டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். இங்கே உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் இங்கே பார்க்குறது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கோட ஆப்பு. இதில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஓவரால் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு $394. இதுவும் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி 1,000 இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 1,000 இல்லை 500 அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இதில் ஜிஎஸ்டி செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க்குன்றதுனால நான் சின்னதாக தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு $394. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு $125 ப்ராஃபிட்டில் இருக்குது. கரண்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $519. இது இந்தியன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 34,200 இன்வெஸ்ட் பண்ணது. ப்ராஃபிட் அரௌண்ட் 13,000 இருக்குது. ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,500 கிட்டே இருக்குது. இதில் நான் எஸ்ஐபியும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பண்ணுறேன்னா உங்களுக்கு நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது வேன்கார்டு அண்ட் இன்வெஸ்ட்கோவில் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை, எனக்கு என்னோடய ப்ரொஃபைலுக்கு இது ஓகேன்னு தோணுச்சு, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மோஸ்ட்லி வொலட்டிலிட்டி ரொம்ப அதிகன்றதுனால உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு $1 $2ன்றது நம்ம இந்தியன் வேல்யூக்கு அரௌண்ட் ஒரு 200 190 அந்த ரேஞ்ச் கிட்டே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஹை ரிஸ்க்குன்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி யூஎஸ்ஸாக இல்லை எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே, see you in the next video. Bye.